கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் அப்பா உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்திலும் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாங்களா? காரணமே இல்லாமல் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? நானே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன் பிரதர், என்னை போய் அவங்க ஒரு ஆப்போனண்ட்டாக நினச்சி எனக்கு விரோதமாக அநேக காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் தெரியாமல் அவங்க உங்களை விரோதியாக நினச்சி அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இன்று அப்பா உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகரியா 2nd chapter verse 8. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த காலை நேரத்தில் அப்பா அருமையான வார்த்தையை சொல்கிறாங்க. உங்களை தொடுகிறவன் அப்பாவுடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட்டுட்டு தான் உங்களை என்ன பண்ண முடியும்? தொட முடியும். அப்பாவை தொட முடியுமா? யாரும் தொட முடியாது. அதே போல் இன்றைக்கி அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் பொருளாக அப்பா மாற்றி போடுவாங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 23 verse 14. தாவீது வனாந்தரத்தில் அரணிப்பான இடத்துல ஓடி போகிறார். தன்னுடைய உயிருக்கு பயந்து. கொல்ல வர்றது யாரு? சவுல் ராஜா. அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு ராஜா கொலை பண்ணுறதுக்கு தேடுறான். எவ்வளோ ஈஸியாக கொலை பண்ண முடியும். ஆனால் அப்பா என்ன பண்ணுறாங்க? அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அதே போல தான் இன்றும் உங்களுக்கு விரோதமாக அநேக மந்திர தந்திர கிரியை செய்யலாம். என்ன அசுத்த கிரியை வேணாலும் அவங்க செய்யலாம். ஆனால் அப்பா சொல்கிறாங்க, எதுவுமே உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்பா உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். டேனியல் 6 chapter verse 22. இங்கே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இங்கே தானியலை கொலை பண்ணுவதற்காக அவங்க கூட இருந்த அநேகர் தந்திரங்கள் செய்து எப்படியாவது இவனை கொன்னணும்னு சொல்லி வகை தேடுறாங்க. அப்பா அவங்க கையில் அவங்கள ஒப்பு கொடுக்கல. சிங்கக்கவியிலேயே தூக்கி போட்டால் கூட அந்த சிங்கங்களுடைய வாயை அப்பா கட்டி போட்டு தானியலை காப்பாற்றினார். இன்றும் நீங்களும் சிங்கக்கவியில் விழுந்தது போல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு ஒரு விடுதலையே இல்லையே, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கலாம். அப்பா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சிங்கக்கவிலே விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் என்று சொல்கிறார். அப்பாவுக்கு முன்பாக தானியேல் எப்படி இருந்தாராம்? குற்றமற்றவராக இருந்தார். அதே போல் இன்று நாமும் அறிந்து அறியாமல் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அப்பாட்ட ஒப்புரவாகணும். அப்பா உங்கள் இரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துக்கு என்று கேட்டு அப்பா கிட்ட நம்ம ஒப்புரவாகணும். அப்பா உங்கள் இரத்தத்தால் கழுவி நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அதே தானியல்ல 3ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். டேனியல் 3:27 இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் கொலை பண்ணுறதுக்காக அக்னி சூளையில் தூக்கி போட்டு 7 மடங்கு அந்த சூளையோட ஈட்டை ஹை பண்ணுறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க. அங்கே நினைச்சாங்க எல்லாரும் அவ்வளோதான், இவங்க காலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் இவங்க கர்த்தரே தான் தேவன், கர்த்தரை தவிர வேறு யாரும் தேவன் இல்லை என்பதை வைராகியமாய் சொல்லி அதற்காக வைராகியமாய் நின்றவர்கள் அங்கே அக்னி சூளையில் தூக்கி போடுறாங்க. அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அவ்வளோ நெருப்பில் போட்டோம், அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. இன்றும் நீங்கள் நெருப்பில் விழுந்தது போல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லி நெருப்பில் போட்டது போல் அவிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அப்பா உங்களுக்காக யுத்தம் செய்வாங்க. அதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூலமாக அப்பா எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாங்க பாருங்க. 29ஆம் வசனம் verse 29. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அதே நேபுகாத்நேச்சார் வாயில அப்பா சொல்ல வச்சுட்டாங்க, ஏசப்பா தான் உண்மையான தேவன், அவரை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்பதை அப்பா சொல்ல வைத்தாங்க. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 Thessalonians
1 சாப்டர் verse 6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உங்களை யாராவது உபத்திரவப்படுத்துகிறாங்களா அவங்களுக்கு உபத்திரவம் வரும். உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. உபத்திரவப்படுகிற உங்களுக்கு அப்பா அவரோடு கூட இளைப்பாறுதலை தருவாங்களாம். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அப்பா உங்களுக்காக யுத்தம் செய்கிறாங்க. அப்பா உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னணியில் நிற்கிறாங்க. நாம் என்ன செய்யணும் அதையும் அப்பா சொல்லுவாங்க. ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால், அப்பா கிட்ட எப்படி இருக்கணுமா நாம் அன்பாக இருக்கணும். அதுதான் கேட்குறாங்க. எப்பொழுதும் நம்ம பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளைக்கு 3 அதிகாரமாவது கண்டிப்பாக நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்போ தான் அப்பா கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். காணிக்க போடுறதுனாலையோ மற்ற காரியத்தை செய்கிறதுனால அப்பா கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்பா நம்ப மாட்டாங்க. வேதத்தை நீங்கள் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அப்போ தான் அப்பா நீங்கள் அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நம்புவாங்க. ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அடுத்த வசனம் பாருங்க, என்னில் அன்பாக இராதவன், அப்பா கிட்ட அன்பாக இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். அப்பாவோட வசனத்தை படிக்கவே மாட்டான். அப்போது ஏசப்பா மேலே அன்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வசனத்தை படிக்கணும். வசனத்தை படிக்காதவர்கள் ஏசப்பா மேலே அன்பு இல்லை என்று நான் சொல்ல ஏசப்பாவே சொல்கிறாங்க. இன்னிலேருந்து தீர்மானம் எடுங்க. அதிகமாக நான் பைபிளை படிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அப்பா உங்கள் எல்லா சிங்கத்தின் கைக்கும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நிறைய பேர் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கூப்பிடுங்க. ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த பூமியில் வாழ்றதுக்கு தேவையானதும் கொடுப்பாங்க, நித்திய ஜீவனையும் தருவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதத்தை செய்கிறீங்கப்பா. உங்களுடைய கரம் அவளோடு கூட இருந்து அவருடைய எல்லா சுகவீனம் பலவீனம் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறதுக்காக சூத்திரம். ஒரு தலைமுலால் இப்பொழுதே அவங்களுக்கு தீராத அந்த தலைவலிகள் இப்பொழுதே சுகமாகிறதுக்காக நன்றி. தீராத அந்த வயிற்று வலிகள் இப்பொழுதே சுகமாகிறதுக்காக சூத்திரம். எழுந்து நடக்க முடியலையேன்னு சொல்லி சேர்லேயே உட்காந்துருக்காங்கப்பா. இப்பொழுது உடைய தலைமுள்ள கரம் அவர்களை தொட்டு அந்த மூட்டு பலவீனம் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. அதே போல் டாக்டர் பேரலிஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். எல்லா பலவீனத்தையும் இப்போது நீங்கள் எடுத்து போடுறீங்கப்பா. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா, உடைய ஜீவன் இறங்குகிறதற்காய், உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. மறித்தே போயிருந்தால் உங்களுடைய வல்லமை இறங்கி இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் நீங்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்பாவோட தலைமுள்ள கரம் அவர்களை தொட்டு இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி தகப்பனே. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்குறீங்க. வேலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. வீடு இல்லாமல் கஷ்டப்படுற நல்ல வீட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காக நன்றி. திருமணம் ஆகாதவர்களுக்கும் சீக்கிரத்தில் திருமணத்தை நடத்தி வைக்க போகிறதுக்காக நன்றி. பிள்ளை இல்லாதவர்களுக்கும் பிள்ளை செல்வத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிஸ்னஸில் ஒரே தடையாக இருக்குது, மந்திர தந்திரம் செய்துட்டாங்கன்னு வேதனையோடு கூட பார்க்குறீங்க. ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்த பிஸ்னஸ் இப்போ பிஸ்னஸ் இல்லையேன்னு வேதனையோடு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பொழுது அந்த தடைகள் எல்லாம் உடைத்து அப்போ உங்கள் பிஸ்னஸை பழைய மாதிரி இல்லை, அதை விட 1000 மடங்கு அதிகமாகபடி ஆசீர்வதிக்கிறார். நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.